guys, this is Bharat from Bear Voice. நம்மளோட போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இன்னைக்கு நடந்த டிவிகேவோட செயல் வீரர்கள் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான எக்ஸ்பிளனேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லைக் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்தது. 3 லட்சம் வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா தேர்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜன் வந்து டீட்டெயிலாக பேசியிருக்காரு. செங்கோட்டை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் காமராஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. நாம் பார்க்க போகிறது மெயினாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பேசுகிறதா. தளபதி விஜய் பேசுகிறதா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவான கவரேஜாக இருக்க போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ், சோஷியல் மீடியா, எக்ஸ் பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான் நீங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கடைசியாக தான் பேச வந்தார். கடைசியாக பேசுவது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம திமுக கட்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அதிமுக பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எதிர்த்திருக்காரு. அவர் என்னென்ன பேசியிருக்காருன்றது நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா தீய சக்தி, எப்பவுமே வழக்கமாக சொல்கிற தீய சக்தி பார்த்தீங்கன்னா திமுக பார்த்தீங்கன்னா சாடி இருக்குது. அப்புறம் ஊழல் சக்தி பார்த்தீங்கன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எதிர்த்துருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அழுத்தம் இருக்கான்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அழுத்தம் வந்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அவரே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்குறான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜனநாயகன் சென்சார் இஷ்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐ என்கொயரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே அழுத்தம் கொடுக்குறது தெரியுது. ஸோ விஜய் வந்து பேசலை இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவரே பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா அழுத்தத்துக்கு நம்ம விஜய் வந்து பயங்கர ஆளா, இந்த மூஞ்சி பார்த்தீங்கன்னா அழுத்தத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா பயந்து ஒதுங்குற ஆளா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா அரங்கம் முழுக்க பார்த்தீங்கன்னா விசில் சத்தமாக பறந்தது. இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் வந்திருப்பாங்க. உள்ள வரவங்களை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் விசில் கொடுத்துருந்தாங்க. அந்த விசிலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ஒரு விதம் விசில் சத்தமாக வந்தது. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தளபதி என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த விசில் சத்தத்தில் பார்த்தீங்கன்னா க்யூட்டான ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. அந்த ஃபோட்டோவை இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா 18 நிமிஷம் கிட்ட பேசியிருக்காரு. அதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லான ஸ்பீச்சாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவர் இப்படி தான் பேசணும், இந்த மாதிரி பேசணும்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே கணிச்சு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பேசணும்னு தளபதிக்கு எந்த அவசியமும் இல்லை. தளபதி பற்றி என்ன பேசணும்னு நினைக்கிறோம் அதுதான் பேசியிருக்காரு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிமுக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக, இந்த மாதிரி கட்சிகளை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸில் நிறைய வச்சுருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேச்சு பொருளாகவே ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. டிவியை பார்த்தீங்கன்னா 4 பேர் பார்த்தீங்கன்னா விவாதம் மேடையும் அமைத்துக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் இருக்கும்ல, டிவிகேவோட அஃபீஷியல் எலெக்ஷன் கமிஷன் ஒதுக்குன்னா அஃபீஷியல் அந்த விஷுவல் சிம்பிள், பிரச்சாரத்துக்கு உண்டான கேம்பெயின் விஷுவல் சிம்பிளை பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக லான்ச் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய இதில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் லான்ச் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கலராயில் நினைப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த சிம்பிளை தான் ஃபாலோ பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் லோகோ வச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய விசில பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லான்ச் பண்ணார் ஒரு துணியோட, ரெட் துணியோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகோ இருக்கும்ல, எல்லா சேனலுக்கும் லோகோ இருக்கிற மாதிரி டிவிக்கும் லோகோ இருக்குது. அந்த லோகோ வந்து விசில் சின்ன மாதிரி நம்ம தளபதி ஃபோட்டோ மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லோகோவை பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா நல்லாவே வைரலாக போச்சு. இப்போ அந்த லோகோ விசில் இது பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அப்புறம் தளபதி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இது கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. கோல்டு கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு விசிலை பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லார் மத்தியில் காமிச்சு ஒரு செல்ஃபீஸ், ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி கதைகள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தொண்டர்கள் வாரியர்ஸை பார்த்தீங்கன்னா உற்சாகப்படுத்துறதுக்காக நிறைய கதைகள் சொல்லியிருந்தார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரங்கமே அதிர்ந்துன்னு சொல்லலாம். இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் தான் நடந்தது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதியானமே நிறைவடைந்தது. இதோட ஷார்ட் ரியாக்ஷன் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ அழுத்தலாம் கொடுத்துருக்காங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எதிர்க்க மாட்டார் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பயப்படுவார் இந்த மாதிரிலாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்னு விஜயை பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா விஜயோட கேம்பெயின் அந்த எலெக்ஷன் வேலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2-3 மந்த்ஸாக இருக்குது. அதனால் விஜயோட கேம்பெயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்த்தீங்கன்னா இனிமேல் வரப்போகுது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுன்னு நினச்சின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் லைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. பாய்.